சீமான் எம்எல்ஏவாக மீண்டும் ஒரு வாய்ப்பு எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இது யாரும் எதிர்பாராத நிகழ்வு தான். ஆனால் இது மிக மிக ஒரு முக்கியமான விடயம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு அடித்த ஒரு ஜாக்பேட் அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்தையே சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அனைவருமே இந்த தேர்தல் முடிவுக்கு முன்பு வரைக்கும் மாற்றம் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. ஆனால் ஊடையில் குட்டையை குழப்புற மாதிரி ஒரு நடிகன் அவருக்கான அரசியல் கருத்தியல் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் அந்த முகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த இடத்துல முதலமைச்சராகவே ஆக முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ மீண்டும் மக்களுக்கு அவர் என்ன உணர்த்தி இருக்காருன்னா, அவருடைய குறைந்த இந்த ஆட்சி காலத்தில் நான் உங்களுக்கு மாற்று கிடையாது, நான் திமுக அதிமுகவிற்கு ஒரு இணை சக்தி அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுக்கு அவர் புரிய வச்சிருக்காரு. அதனால் இப்போ ஒரு மிகப்பெரிய விடயமாக கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்களில் இடைத்தேர்தல் வரப்போகிறது உறுதியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒருவர் வெளியில் வந்திருக்காருங்கிறதையும் இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதனால் 5 இடங்கள் வரைக்கும் மீண்டும் இப்போ இடைத்தேர்தல் நடக்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. குறிப்பாக திருச்சி கிழக்கு, தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற இடத்தெல்லாம் இந்த விஷயம் நடக்க போது. அதில் குறிப்பிட்ட அம்பாசமுத்திரம் தெரியும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அந்த இடத்துல அந்த இசக்கி சுப்பையா அப்படிங்கிறவரை பற்றியே எல்லாம் பேசிகிட்டு இருந்த நம்ம அண்ணன் சிவசங்கரன் அவர்களுக்கு ஒரு தரமாக மீண்டும் சம்பவம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நிகழ்வு கிடைச்சிருக்குங்க. இந்த விஷயம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு மிகப்பெரிய மாறுதலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சீமான் அவர்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் அண்ணன் போட்டியிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும். ஆனால் மாற்று அப்படிங்கிறதுல விஜய் அவர்களிடம் சென்று ஏமாற்றுங்கிறத மக்கள் புரிந்து கொண்டு இம்முறை தெளிவாக மாற்று அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறது அவர்களுக்கு நிரூபணமே ஆயிருக்கு. அதனால் நாம் தமிழர் கட்சியை நிச்சயம் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இடைத்தேர்தல் என்றாலே யார் ஆளுங்கட்சி அவங்க தான் வெல்வாங்க அப்படின்றது காலம் கடந்து எப்போவுமே இருக்கிற ஒரு விடயம். இந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி பொறுப்பேற்று ரொம்ப குறைவான காலம்தான் இருக்கிறது. அவர் எவ்வளவு வேலை செய்கிறார் என்பதை பார்த்து மக்களுக்கு மாற்றம் உண்மையிலே தேவைன்னு நினச்சிட்டாங்க. அந்த மாற்றம் விஜய் அல்ல சீமான் என உணர வைத்தால் போதுமானது.